இந்த 4-5 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழு PPA அதன் மேல்முறையீட்டு அமைப்பின் கூட்டம் புதுச்சேரி வணிக வரித்துறை வளாகத்திலே நடைபெற்றது. அந்த மேல்முறையீட்டு குழுவுடைய தலைவராக இருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். அவர் அந்த குழுவிற்கு தலைமை ஏற்று அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் புதுச்சேரி நகர வளர்ச்சி குழு கொடுத்த அனுமதியை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் மேல்முறையீட்டு குழுவிற்கு அதை சரி செய்வதற்கான அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு குழுவானது அனுமதி தரவில்லை என்றால் அது சம்பந்தமாக விசாரிக்கலாமே தவிர நகர குழுவினுடைய அனுமதி பெற்று விதிமுறைகளை மீறி பல மாடி கட்டிடங்கள் கட்டி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் அதற்கான தண்டத் தொகையை கட்டினால் அதை சரி செய்வதற்கு அந்த மேல்முறையீட்டு குழுக்கு அதிகாரம் இல்லை. முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடத்திய அந்த கூட்டத்தில் பல கட்டிடங்களுக்கு நகர அந்த குழுவினுடைய அனுமதியை மீறி பல மாடி கட்டிடங்களும் கட்டியவர்களுக்கு அனுமதி கொடுத்தது அதற்கு ஃபைன் போட்டு வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த குழுவில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது போன்று அனுமதி கொடுப்பதற்காக சுமார் 30 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஊழல். புதுச்சேரி மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் அந்த குழுவுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிகாரம் இல்லாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெருந்தொகை கைமாறி இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு இந்த ஆட்சியாளர்கள் திருந்துவார்கள் என்றால் திருந்தவில்லை. ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஊழல் குறையவில்லை. குறிப்பாக இந்த பொதுப்பணித்துறையில வேலைகள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்றன. சில சாலைகள் போட்டு பாதியில் இருப்பதும், சாலைகள் போட்டவுடன் வாய்க்கால்கள் சைடு வாய்க்கால்கள் கட்டாமல் இருப்பதும், தரமில்லாத சாலைகளை போடுவதும் அதற்கு காரணம் 30% கமிஷன் பொதுப்பணித்துறையிலே விளையாடுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த நகர வளர்ச்சி குழுவினுடைய மேல்முறையீட்டு குழு தலைவராக இருந்து விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்பதை அவர் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும்.
அதிகாரம் இல்லாமல் இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கின்ற அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்துவதில்லை, மக்களுக்காக பயன்படுத்துவதில்லை. நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மலிந்து விட்டார்கள். புரோக்கர்கள் இல்லாமல் முதலமைச்சர் அலுவலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. புரோக்கர்கள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். புரோக்கர்கள் தான் கமிஷன் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை கூறினார். மொத்தம் 4-5 புரோக்கர்கள் இருப்பதாக நான் கூறினேன். பெயரையும் வெளியிடுவதாக கூறினேன். ஆனால் நான் சொல்வதற்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள் புதுச்சேரியில். அவர்தான் தலைமை புரோக்கர். அப்புறம் பல புரோக்கர்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னது போல இந்த நகர அமைப்பு குழுவினுடைய அதற்கு வசூல் செய்து கொடுக்க புரோக்கரும் இருக்கிறார்கள். இது புரோக்கர்கள் ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்று நினைத்து ஒட்டுமொத்த ஊழலை அனுமதிக்கிறார். இந்த புரோக்கர்கள் மீது அவர் நடவடிக்கை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு சில புரோக்கர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள், இப்பொழுது மறுபடியும் வந்து விட்டார்கள். இது யார் யார் புரோக்கர்கள் என்று புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் ஒரு சில புரோக்கர்கள் சமூக வலைதளங்களில் அவர்களை பற்றி குறிப்பிட்டால் அடியாட்களை வைத்து அவர்களை மிரட்டுகிறார்கள். இதுவும் நடைபெறுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த தொழிலும் செய்யவில்லை, எந்த வியாபாரமும் அவருக்கு கிடையாது. ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு கல்யாண மண்டபம் கட்டுகிறார். மேட்டுப்பாளையம் ரோட்ல கட்டுகிறார். அதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? இது ஊழல் பணம் என்று பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டு சொன்னேன். அதற்கு இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி பதில் சொல்லவில்லை. மற்ற அமைச்சர்கள் எவரும் ரங்கசாமிக்கு இழைத்தவர்கள் அல்ல. எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். துறையிலே ஊழல், குடிமைப் பொருள் துறையில 15,000 ரூபாய் கொடுத்தால் சிவப்பு அட்டை, காலையில் கொடுத்தால் மாலையில் கிடைத்துவிடும். மாட்டுத் தீவனம் வாங்குவதிலே ஊழல். இப்படி பட்டியல் போட்டு கூறிக்கொண்டு போகலாம். மரியாதைக்குரிய புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக நின்று படுதோல்வியுற்ற திரு நமச்சிவாயம் அவர்கள் 2-3 தினங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருக்கிறார். அவர் ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளுக்கு பல முறை சென்று வந்திருக்கிறார். துபாய்க்கு ஒரு 11 முறையும், சிங்கப்பூருக்கு 9 முறையும், மலேசியாவுக்கு 7 முறையும் சென்று வந்திருக்கிறார். இப்பொழுது இலங்கைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் சென்றது அரசின்
பிரதிநிதியாக அல்ல, தனிப்பட்ட முறையிலே சென்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் செல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு, அதை யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் ஒரு அமைச்சர் புதுச்சேரி மாநிலத்தில், இதுவரை புதுச்சேரி மாநில சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் திரு நமச்சிவாயத்தை போல் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் யாரும் இல்லை. அவர் நிர்வாகத்தை பார்ப்பதில்லை. அவருடைய துறைகளிலே தான் தவறுகள் நடக்கின்றன, ஊழல்கள் நடக்கின்றன. கல்வித்துறையில, மின்சாரத்துறையினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. கல்வியினுடைய தரம் குறைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. கஞ்சா போன்றவைகள் எல்லாம் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்தில் விற்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. மின்சாரத்துறையுடைய முக்கியமான பிரச்சனைகள் மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கை. அதில் அவர் அதற்கு செவி சாய்க்கவில்லை. ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமான கோரிக்கை, அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. மின்சார கட்டணம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது, அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்படி தன்னுடைய துறையினுடைய வேலைகளை பார்க்காமல் வெளிநாடுகளிலே சென்று வருகிறார். இதில் என்ன மர்மம் இருக்கிறது? எத்தனை முறை அவர் வெளிநாடு செல்வதற்கு உள்துறை அமைச்சகத்திடமோ வெளியுறவுத்துறையிடமோ அனுமதி பெற்றிருக்கிறார். பல முறை அவர் அனுமதி பெறவில்லை என்ற தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு அமைச்சராக இருப்பவர் தனிப்பட்ட முறையில் வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட முறையாக வெளியுறவுத்துறை அமைச்சரகம் மற்றும் உள்துறை அமைச்சரகத்திடம் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது வெளியுறவுத்துறை அமைச்சரகமோ உள்துறை அமைச்சரகம் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அவருடைய ஆட்சி மத்தியில் இருக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறு யார் செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. அனுமதியே இல்லாமல் அவர் பலமுறை சென்று வந்திருக்கிறார். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு எதற்காக அவர் சென்றார்? தனிப்பட்ட முறையில் சென்றால் கூட ஒரு அமைச்சர் சென்ற காரணத்தால் இந்த கேள்வி மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி நிர்வாகம் நான் பலமுறை தொடர்ந்து சொன்னது போல ஸ்தம்பித்திருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறவில்லை, வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. நிதி பற்றாக்குறையில இந்த ஆட்சி சிக்கி தவிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது. இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் நடந்த ஊழல்கள் சம்பந்தமாக மத்திய அரசானது சிபிஐ விசாரணை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 11 பேர்களும், மகாராஷ்டிராவில் 5 பேர்களும், குஜராத் மாநிலத்தில் 6 பேர்களும் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து 3 பேர்களுமாக
நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் கசிய விட்டது. கள்ளத்தனமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொண்டு தேர்வுக்கு முன்பாகவே அதை மாணவர்களுக்கு விற்றது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய விடைத்தாள்களை எதுவுமே எழுதாமல் கொடுத்து விட்டால் அவர்களுக்காக ஆசிரியர்களே பதில் எழுதி அந்த விடைத்தாள்களை சமர்ப்பிப்பது போன்ற மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்ததன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை நேற்றைய தினம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை விவாதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதே போல மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்தார். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்ததன் அடிப்படையில் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி நீட் தேர்வை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிறைவேற்றிய சட்டத்தை மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளி. ஆனால் இதுவரை ஊழல் நடந்திருக்கிறது என்று இந்த நீட் தேர்வில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது என்று மத்திய அரசு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை அவர் நிராகரித்திருக்கிறார். இது ஒரு இமாலய ஊழல். மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் வெற்றி பெற்று மாணவ மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் மூன்றாவது முறையாக மைனாரிட்டி அரசை நடத்துகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த பதிலும் சொல்லவில்லை. இது மத்திய அரசுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு. பிரதமரும் இந்த நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் விலை போனதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் மத்தியில் உள்ள மோடி தலைமையில் உள்ள அரசு மாணவர்களை உதாசீனமாக நினைத்து இதற்கு பதில் சொல்லாமல் பாராளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அவருடைய மைக்கை துண்டித்திருக்கிறார். இது பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிப்பதாகும். வரும் திங்கட்கிழமை பாராளுமன்றம் நடைபெறும் பொழுது மத்திய அரசு அந்த விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதை மத்திய அரசு பாராளுமன்றத்திலே அறிவிக்க வேண்டும். புதுச்சேரியில் உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய அரசில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலும் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளை திறந்து அந்த ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, சமையல் எண்ணெய், பருப்பு வகைகள் எல்லாம் மாதம் விநியோகம் செய்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ஆட்சி 3 வருடம் 3 மாதம் ஆகிறது. இதுவரை முதலமைச்சரோ அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சாய் சரவணகுமார் அவர்களோ குடிமை பொருட்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த அமைச்சரோ இந்த ரேஷன் கடைகளை திறப்பதற்கு அந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்திய அமைச்சரை பார்த்துவிட்டு நாங்கள் ரேஷன் கடைகளை திறப்போம் என்று அறிக்கை விடுகிறார்களே தவிர 3 ஆண்டு காலமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் நடைபெறவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களும் மக்கள் மத்தியில் சென்ற பொழுது அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக கிராமப்பகுதி மக்கள், நீங்கள் எப்பொழுது ரேஷன் கடைகளை திறந்து எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பீர்கள் என்று பகிரங்கமாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகும் கூட இந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ அதை பற்றி கவலைப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் 2014 காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி வந்த சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தரமான வெள்ளை அரிசி புதுச்சேரி மாநில மக்களுக்கு போட்டோம். ஆனால் மத்தியில் உள்ள மோடி அரசாங்கமோ இங்கு துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் பணத்தை கொடுக்க வேண்டும், அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை முடக்கினார்கள். நான் நேரடியாக ஒரு முதலமைச்சர் என்று பார்க்காமல் நீதிமன்றம் சென்றேன். நீதிமன்றத்தில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை. ஆனால் கொரோனா காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த மக்களுக்கு 5 கிலோ ஒருவருக்கும் இலவச அரிசி திட்டத்தை அதை நிறைவேற்றுவதற்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அரிசி கொடுக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் மாநில மக்களுக்கு மாநில நிதியிலிருந்து அரிசி கொடுப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மத்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அரிசியும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கான பணம் மட்டும் கொடுப்பதாக வங்கி கணக்கிலே போடுவதாக கூறினார்கள். பல முயற்சிகள் நாங்கள் செய்தும் அரசியல் காரணங்களுக்காக நரேந்திர மோடி அரசு ரேஷன் கடைகளை திறப்பதை தடுத்து நிறுத்தியது. அதன் விளைவுதான் இப்பொழுது திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்து வருகிறது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் ரேஷன் கடைகளை திறக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இந்த ரேஷன் கடைகள், பல ரேஷன் கடைகள் எல்லாம் தனியார் இடத்திலே இருந்தன. அரசுக்கு சொந்தமான இடங்கள் மிகவும் குறைவு. ரேஷன் கடையில் பணிபுரிந்தவர்களுக்கு 7 ஆண்டுகளாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் வாடகை, அந்த இடத்திற்கு வாடகையும் கொடுக்கப்படவில்லை. இந்த அரிசி போடுகின்ற சமயத்தில் இப்பொழுது 1 கிலோ 30 ரூபாய் என்று அரிசி போடுகிறீர்கள்.
அது பணம் கொடுக்கிறீர்கள், அரிசி போடவில்லை, அதற்கான பணத்தை கொடுக்கிறீர்கள். ஆனால் ஒரு கிலோ அரிசி மார்க்கெட்டிலே 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் விற்கிறது. அதற்கான போதுமான நிதியை நீங்கள் கொடுக்க முடியுமா? அண்டை மாநிலமான தமிழகம், கர்நாடக மாநிலம் போன்ற மாநிலங்களில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், சர்க்கரை, பாமாயில் இவைகள் எல்லாம் மக்களுக்கு மாதா மாதம் விநியோகம் செய்யப்படுகிறது. ஏன் புதுச்சேரி மாநில மக்கள் பாவம் செய்தவர்களா? அப்பொழுது நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது எடுத்த நடவடிக்கைகளை முடக்கிய இந்த பாரதிய ஜனதாவும் கிரண்பேடியும் அதற்கு ஒத்து ஊதிய ரங்கசாமி அவர்களும் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள்? ரேஷன் கடைகளை மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது திறக்கப் போகிறார்கள்? இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும். குடிமைப் பொருள்துறை அமைச்சரும் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அரிசி போடுவதற்கு என்னிடம் ஏற்றுக்கொண்டார், அதற்கு கடிதமும் கொடுத்தார். ஆனால் கிரண்பேடி அதை தடுத்து நிறுத்தினார். இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அம்சங்களை ரேஷன் கடைகளை திறந்து மக்களுக்கு பொது விநியோக பொருட்களை கொடுப்போம் என்று சொன்ன ரங்கசாமி அதை நடைமுறைப்படுத்துவாரா? இதை புதுச்சேரி மாநில மக்களுக்கு விளக்கமாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும்.